இப்போ எங்கே இருக்கானா நம்மளோட முதலாளி பொண்ணை விட்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு இது ஏன் இவ்வளோ இதாக இருக்குன்னா, நம்ம வந்து உள்ளே நிற்கிற காரியம்லாம் அங்கே ஒன்று நிற்கிதுல்ல, அதனால வந்து அவ்வளோ தூசி. இதில் வந்து நம்பர் நம்ம ஒரு நம்பர் இதில் சொல்லணும். இந்த நம்பர் சொன்னோன்னே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காரை துடைக்கலாம். காரை துடைச்சிட்டு நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் உங்களுக்காக தான் வச்சு நான் நினைக்கிறேன் தான். அது இன்னும் கொஞ்சம் தூரமாக வைக்கணும். எவ்வளோ இதான் பக்கத்தில் என்ன தெரியுது என்னன்னு தெரியல. பார்ப்போம். வீடியோவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதுதான் நம்ம முதலாளியோட கார், லக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பெரிய பெரிய ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய இந்த அமீர்வுட்னு சொல்லுவாங்க, அந்த மாரி வீட்டில் உள்ளவங்களாம் இந்தமாரி ஹெவி வெஹிக்கிள், இந்தமாரி எக்ஸ்யூவெல்லாம் வச்சுருப்பாங்க. லேண்ட் க்ரூசரு, இந்தமாதிரி லக்ஸஸ்ஸு, அப்புறம் ஃபோர்டு, இதுமாரி பெரிய பெரிய வண்டி தான் வச்சுருப்பாங்க. அதுமாரி ரேஸ் காரு இந்தமாரிலாம் பார்த்தீங்கன்னா லம்போகினி, பென்சி, ஃபெராரி இந்தமாரி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு மூணு ரேஸ் கார் இருக்குது. உங்களுக்கு அதை தனியாக எடுத்து வீடியோ எடுத்து போகலாம். சரியா, இப்போ டைம் இல்லை. சரி, தொடச்சிட்டு கிளம்புவோன்ட்டு அப்படியே நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியுது உங்களுக்கு வீடியோலாம். இப்படிதான் நான் எப்போதுமே கார் துடைப்பேன். ஒரு துணி எடுத்துகிட்டு வருவேன், அப்படியே புழிஞ்சி அப்படியே ரெண்டாக மடித்து ஒவ்வொரு பக்கமும் ரசான அப்படியே கிளீன் பண்ணிட்டே போயிட்டுருப்பேன். அவ்வளோதான். இது டயர் கொஞ்சம் பாலிஷ் வாங்கி வச்சுருந்தாங்க நம்ம முதலாளி. அது பாலிஷ் இல்லை. பாலிஷ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே இதை வச்சு துடைக்கலாம். அது என்னது, துணியை வச்சு இந்த டயர் சைடு. ஆனால் வந்து கீழே அப்படியே தண்ணி நிற்கும், ஒரு மாதிரியே புதுசு முடிவு கருப்பு கருப்பாக நிற்கும். அதை நம்ம துடைக்கணும். அதனால் நம்ம வந்து இந்தமாரி அந்த சைடு பாலிஷ் ஒன்றையும் போட்டு விட்டுறது, அந்த அலாய் ஒன்றையும் போட்டு விட்டுறது லைட்டாக. அவ்வளோதான் நம்மளோட இது. பாக்கி ஏதாச்சும் வாரத்தில் ஒரு தடவை உள்ளே க்ளீன் பண்ண சொல்லுவாப்புல முதலாளி. அதனால் உள் சைடும் நம்ம டோரை கீ கொடுத்துருக்குறோம்ல, அந்த உள் சைடும் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிட்டுருக்கணும். இன்னும் ஒரு சைடு துடைச்சாச்சா, அந்த அப்படியே ஒரு துணியை முடிச்சு அடுத்த சைடு அப்படியே துவைக்க வேண்டியது. அடுத்த சைடு உங்களுக்கு தெரியாது, அதனால் அந்த பக்கம் வச்சு தான் உங்களுக்கு காமிக்கணும். இந்தியாவும் இந்த பக்கம் தொலைச்சிட்டு முடிச்சுட்டு துணி முடிச்சுட்டு அழகா. இது ஏன் இவ்வளோ இதாக இருக்குன்னா, நம்ம வந்து உள்ளே நிற்கிற காரியம்லாம் அங்கே ஒன்று நிற்கிதுல்ல, அதனால வந்து அவ்வளோ தூசி ஒட்டாது காரில். கிளம்புல தொண்டை ஒரு மாதிரி கரங்குது. ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி வைக்கணும்னு தெரியல. சரி பார்ப்போம். எல்லாத்தையும் இந்த பக்கம் முடிச்சிட்டேன். கடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது அந்த பக்கம் போவோம். வீடியோ ஆஃப் பண்ணிக்குமா? எப்பா நல்லா வந்திருக்கேப்பா வீடியோ. இப்போ எங்கே இருக்கானா நம்மளோட முதலாளி பொண்ணை விட்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா ஸ்டாண்டில் வைக்கல, கையில் தான் வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ எந்த மாரி வேணும்னு கேட்டேன். நம்ம நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அதேமாரி வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரியா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 216 சப்ஸ்கிரைபர் என்ன இருக்குது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் 1000 வரத்துக்கு. சரியா, அதனால் 4000 ஹவர் வாட்ச் அவர் வரணும். அதனால் நீங்கள் தான் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ஏன் இங்கே வர நோ பார்க்கிங்கில் வேறு வண்டி நிப்பாட்டியிருக்கேன். அதனால் இப்போ டக்குன்னு ஒன்றே எடுத்தோம். வாங்க ஸ்டாண்டில் மாட்டிட்டு நம்ம கிளப்போம். ரோடு வியூ உங்களுக்கு காமிக்க பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ பார்த்தீங்களா நோ பார்க்கிங் போட்டிருக்கல இந்த போர்டு. சரி, உங்களுக்கு கை வச்சு இதோ இருக்கு பாருங்க. இந்த மாரி போட்டுருந்தா இங்கே பார்க் பண்ணக்கூடாது. சரியா, அதனால தான் இப்போ உடனே வண்டி எடுக்கிறேன். இங்கே எல்லாம் வந்து வீட்டிலலாம் வந்து கேமரா வச்சுருப்பாங்க. பக்கத்தில் அங்கேயும் இங்கேயும் கேமரா வச்சுருப்பாங்க. நம்ம நம்பரை டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போலீஸ்கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கேயும் கண்ணாமலாம் நிப்பாட்டக்கூடாது வண்டியை. யாருக்கு சொல்கிறேன்னா, புதுசாக வரவங்களுக்கு, பழைய ஆளுங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், ரூமில் சமைச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த பொண்ணு 11:30 மணிக்கு நான் இதுக்கு போனோம், காலேஜ் போனோம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம இப்போ சமைக்கிறத பாதியிலே நிப்பாட்டிட்டோம். டைம் வேறு ஆகிட்டு எனக்கு பூரா ஒன்றும் பண்ண முடியாது போலுக்கு. ஏன்னா நம்ம இப்போ சாம்பார் வாங்கிட்டு, நம்ம சாதம் இருக்குது, சாம்பார் வாங்கிட்டு ஒரு இதில் ஹோட்டலில் அப்படியே அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை இன்னைக்கு. ஆமாம்,
சரி வாங்க உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டு ரோடு வியூ காமிக்கிறேன். ரைட்டு, சிக்னல் வந்தாச்சு, ஓப்பன் பண்ணிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணுறேன் வீடியோவை, இல்லைன்னா ஆன் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே சிக்னலில் நின்றுட்டே இருக்கும். உங்களுக்கு மூவிங்கில் வண்டி மூவிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நம்ம பேசிக்கிட்டு அப்படியே நீங்களும் அந்த வேடிக்கை பார்த்துட்டு, அதனால் மூவிங்கில் தான் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும்ட்டு ஆன் பண்ணுறேன். இங்கே வந்து சாம்பார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாரி இருக்கும், பிளாஸ்டிக் கப்பு. அந்த கப்பில் வந்து சாம்பார் கொடுப்பாங்க. அந்த சாம்பார் வந்து 2 ரியாலு, நம்பூர் காசுக்கு எப்படினாலும் 45 ரூபா சம்திங் வரும்னு வச்சிங்களேன். ஒரு கம்மியாக ஊற்றி சாப்பிட்டா 2 வேலைக்கு ஊற்றி சாப்பிட்லாம். வளைச்சி கிளைச்சி அடிச்சு நக்கி சாப்பிட்டா ஒரே தட்டி தான் ஊற்றி சாப்பிடலாம். சொல்றேன் தப்பான்னு வச்சுக்கோங்க, சரியா? சும்மா சொன்னேன். நான் அந்த சாம்பார்லாம் ஒரே இதாக ஊற்றுவேன். ஏன்னா சின்ன கப்பு தானே, அது வந்து அவ்வளோவா நமக்கு செடாவாது. கம்மியாக தான். நம்ம ஊரில் வந்து ஒரு கரண்டி ஊற்றுறோம்ல சாம்பார், பெரிய கரண்டி. நம்ம கல்யாணத்தெல்லாம் பெரிய கரண்டி ஊற்றுவாங்களா, அந்த அளவு தான் இருக்கும் சாம்பார். அது என்ன பார்த்தோம் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம், 5 ரியால்பாங்க. அதுக்கு நம்ம மத்தியானம் சாப்பாடு இன்னும் ஒரு 2-3 ரியால் போட்டாலே மத்தியானம் சாப்பாடு சாப்பிடலாம்னு வச்சுக்கலாம். அது வேஸ்ட். அது சும்மா இதை தயிர் இருக்கிறோம்ல, அது ஒன்றும் பிரச்சனை நமக்கு செட் ஆகாது. டெய்லி தயிர் ஊற்றி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நேற்று தயிர் ஊற்றி தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அது டெய்லி சாப்பிட்டு இருந்தால் சளி பிடிச்சிருக்கணும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சாம்பார் வாங்கி ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோங்க. வெயில்ல டீ குடிக்கிற ஆளு சங்கம் யாராச்சும் இருந்தீங்கன்னா இல்லை கமெண்ட் பண்ணுங்க, சரியா? வெயில நானும் டீ குடிப்பேன். டீ வந்து நமக்கு எப்படி சொல்றது, ஒரு இது மாரி, எனர்ஜி ட்ரிங்க் மாரி. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், யாரா இருந்தாலும் சரி, வெயில்ல டீ குடிக்கிறோம் சங்கம் அப்படின்னு ஆரம்பிப்போம், சரியா? ஆரம்பிச்சு அதில் உள்ளவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. யாராரு பாக்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளாம் டீயை குடிச்சாதான் வண்டி ஓடுற மாதிரி இருக்கும். அது வந்து பழகிச்சு, அப்பையிலேருந்து பழகிட்டு. நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்து சைட்லாம், நம்ம ஊர் கிராமம் தான், அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் இப்பயும் அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட ஃபேமிலிலையும் ஒரு 11 மணி கிட்ட சாப்பிட்டுருப்போம் தான் தூங்கிருப்போம். இல்லைன்னா தூங்கினதுக்கு அப்புறம் டீ குடி போடுவோம். எப்படி இருக்கும், ஒரு 11:30 மத்தியானத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு நடுவுலையும், புரியுதா? அந்த கேப்ல ஒரு சின்ன ஒரு டீயோ இல்ல காஃபியோ இல்ல வர காஃபியோ ஏதோ ஒண்ணு, அந்த நேரத்துல ஒரு சுடா கஞ்சோ, அந்த நேரத்துல ஒரு சுடா வந்து குடிச்சாதான் நல்லா இருக்கும். அந்த மாரி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு கிராமங்களெல்லாம். டவுன்ல எப்படி என்னன்னு தெரியல. டவுன்ல எல்லாம் ஒரே பிஸியா இருப்பாங்க. நான் போயிட்டு வரதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். டீயை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் தூங்கத்துக்கு கரெக்டா இருக்கும். நம்ம இங்க இந்த டீயை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு, என் வீட்டுல நடந்துட்டு இருக்கு, சரியா? டீ தான் பெட்ரோல் மாரி காருக்கு. அது ஒரு நாள்ல ஒன்னாச்சும் குடிச்சிடும். அப்படி காஃபி தூள் இருக்கு ரூம்ல, அதை போட்டு நீரை கொதிக்க வச்சு இதை சீனியா போட்டு அது அழுப்புது. இதனா போனோமா 1.5 ரியால் கொடுத்தோமா அப்படின்னு இருக்கும். அது இங்க டீயை தான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இங்க டீ வந்து 33 ரூபா சம்திங் வரும் சொல்லியிருந்திருப்பான். நம்ம கப்பை அப்படியே குடிச்சு தூக்கி போட்டோமா வேலை முடிச்சோமான்னு இருக்கும். நம்ம போட்டுக்கிட்டு அங்கே பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அது 6 வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து எல்லாம் நமக்கு வந்து வேஸ்டேஜ். சரி வாங்க, சிக்னலை போட்டாங்க, நவருப்பா. ஐயோ, இந்த சிக்னல் வந்தாலே பயமா இருக்கு. கிட்ட போய் நமக்கு எல்லாம் வந்துடும் டக்குன்னு, பார்த்தீங்களா? சிக்னல் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வண்டி மூவிங்க ஆகல, பார்த்தீங்களா? நம்ம போகிறதுக்கு 2 சிக்னல் வந்துடும் நினைக்கிறோம். பாருங்க, கண்டிப்பாக வந்துடும். எப்போ திரும்பி எப்போ போகிறது, தலையெல்லாம் வேறு வலிக்குது என்னன்னு தெரியல. நைட்டு கொஞ்சம் கூல்ட்ரிங்க் குடித்தேன். டியோவா அது குடித்தான். குடிச்சிட்டு சாப்பிட்டேன். அது அப்படியே நமக்கு ஒரு மாதிரியா தலையெல்லாம் வலிச்சு தொலையுது. வெயில் அப்படி இருக்கா ஓவரா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ உண்டாதுப்பா தம்பி, நல்ல வேலை. இந்த மாரி இப்போ பார்த்தீங்களா, இந்த மாரி கேப் விட்டுங்க. உங்களுக்கு தெரியும், பின்னாடியே தத்திட்டு பண்ணீங்கன்னா இந்த நடுவு கட்டத்தில் டப்புன்னு கேமரா அடிச்சிடும், சரியா? அந்த முன்னாடி உள்ள காருக்கும் நம்ம காருக்கும் கொஞ்சம் கேப் விட்டுங்க. நான் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். சிக்னல் சைடு வண்டியும், ஏன்னா டக்குன்னு எல்லாம் வந்துட்டு வச்சுங்களேன், அந்த காரு அப்பயே இருக்கும், சிக்னல் தாண்டி இருக்கும். நம்ம காரு கரெக்டா பின்னாடி போய் நிற்கும், ஆர்ன் அடிக்க முடியாது, இடிக்க முடியாது, படிச்சுன்னு அடிச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. புதுசாக வரவங்க டிரைவருக்கு நீங்க பார்த்துங்க, தெரிஞ்சுங்க. அந்த வீடியோ கூட நீங்க இது ரிவர்ஸ் பண்ணி பாருங்க, சரியா? என்ன சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரோட்லலாம் இந்த வண்டி பின்னாடிலாம் எடுக்கக்கூடாது. பின்னாடி எடுக்கிறாப்புல இது வந்து ஏடிஎம் கம்பெனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பின்னாடி எடுத்துட்டீங்கன்னா மெயின் ரோட்ல ஃபைனு, போலீஸ்ல பார்த்துட்டாங்கன்னா ஃபைனு. சின்ன
ரிவர்ஸ் எடுத்து ஒரு ஒரு 5 செகண்ட்ல நம்ம ரைட்ல திரும்புறோம்னா பிரச்சனை இல்லை. கண்டினியூஸா ரிவர்ஸ் எடுக்கவே கூடாது வண்டி மெயின் ரோட்ல எல்லாம். ஃபைனு, எல்லாத்துக்கும் ஃபைனு, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா வண்டி ஸ்லோவா பொறுமையா இண்டிகேட்லாம் போட்டு திருப்பி அழகா பொறுமையா ஓட்டுறீங்களா, ஃபைன் இல்லை. அது இல்லாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு கண்ணாமன்னு போட்டுக்கிட்டு இந்த ட்ராக் இருக்குல்ல, நடுவுல வெள்ளை வெள்ளையா கோடு இருக்குல்ல, இந்த கோட்டுல இருந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடு போறோம், இந்த மாறணும்னா இப்ப இண்டிகேட்டர் போட்டோம்னா மாறணும். சரியா, இந்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டோம். இந்த ரோட்ல அவ்வளவா மோஸ்ட்லி யாரும் இது பண்ண மாட்டாங்க. இந்த மெயின் 6 ரோடு வழிச்சாலையெல்லாம் இருக்குல்ல, 5 வழிச்சாலை எல்லாம், அந்த ரோட்ல 4 வழிச்சாலை எல்லாம் கண்டிப்பா உங்க காருக்கு பின்னாடி தெரியாம காவலர்கள் வண்டியில கார்ல உள்ள உட்காந்துக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. யார் இண்டிகேட்டர் போட்டு திருப்புறாங்க, யார் திருப்பல, யார் இடுக்கல பூந்து போடுறா சார் திருப்புன்னு, இதே மாரி இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, நீங்க தப்பா போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதுல வந்து நம்ம ஒரு நம்பர் இதுல சொல்லணும். இந்த நம்பர் சொன்னோன்னே அதில் கனெக்ட் ஆகும். அது ரீடிங் உங்களுக்கு தெரியுதானே, இந்த ரீட் ஆகும் கார்டு. ரீட் ஆனதுக்கப்புறம் அந்த கார்டு நம்பர் கேட்கும், ஒரு நம்பர். அந்த நம்பரை நம்ம சொல்லணும். பாய் ஹாய் 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 ப்ளூ, ஹாய் ப்ளூ. ஓகே, அது வந்து அந்த நம்பரை போட்டோன்னே, அது வந்து அந்த சீக்ரெட் நம்பர்னு வச்சிங்கன்னா, அந்த நம்பரை போட்டோன்னே நமக்கு வந்து நம்ம முதலாளியிலேருந்து கார்டை எடுத்து போயிட்டு பாருங்க பெட்ரோல். அவ்வளோ ஏன் தெரியுதான்னு தெரியல, அதில் டேரெக்டாக அங்கே காசு எடுத்துருவாங்க. சரியா, அந்த மாதிரி இது சிஸ்டம் வந்து உங்களுக்கு அந்த சிப் 3 நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஷார்ட்